ஹாமி ஹன்யூ. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா தேயுங்கூட ஒன் ஷாட். சரி ஓகேடா, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டோரியோட இன்ட்ரோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்க 2 பேத்துக்கும் ஆல்ரெடி மேரேஜ் ஆகிருக்கும். அண்ட் உங்களுக்கு ஒரு பெண் குழந்தையும் இருக்கும். அந்த குழந்தைக்கு 5 வயசு இருக்கும். அவங்களுக்கு தேயுங்கும் அரேஞ்ச் மேரேஜ் தான் நடந்திருக்கும். 2 பேருமே மேஜர். அப்போதைக்கு வீட்டில் சொல்கிறாங்களேன்னு நீங்களும் தேயுங்க மேரேஜ் பண்ணியிருப்பீங்க. ஆனால் அதுக்கப்புறம் லைஃப் இப்படி போகும் நீங்கள் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டீங்க. அவ்வளோ ஒரு ஹஸ்பண்ட் மெட்டீரியல் அவள் உங்களை அவ்வளோ கேர் பண்ணிப்பான். சின்ன சின்ன வேலை கூட உங்களை செய்ய விட்டதே இல்லை. அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டான். ஸோ எப்போ வந்துட்டு உங்கள் பாப்பா பிறந்ததோ அப்போத்துலேருந்து உங்கள் பாப்பா மேலே தான் ரொம்ப கேருன்ற மாதிரி மாறிடுவான். உங்களுக்கு உங்கள் குழந்தைனாலும் கொஞ்சம் க்யூட்டான பொசசிவ்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத நம்ம இந்த ஸ்டோரியில் பார்க்கலாம்டா. இப்போ நீங்கள் கிச்சனில் நின்று சமைச்சிட்ருப்பீங்க. டைம் என்ன ஆகுது? கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா 2 பேர்த்துக்கும்? நான் ஒருத்தையே எல்லா வேலையும் பண்ணோன்னா எப்படிதான் முடியுமோ? சா, அப்படியே நீங்கள் கையில் வச்சுருக்கிற கரண்டியோட அப்படியே பெட்ரூம் வரீங்க. டேயோங் டேயோங். என்னடி என்னடி மணி என்ன ஆகுதுன்னு பாரு டேயோங். அவளை ஸ்கூலில் விடணும். எந்திரிங்க, இன்னும் 1 மணி நேரம் தான் இருக்குது. அவனை கலெக்டர் அடி படிக்கிறா, ப்ரீகேஜி தான் அடி படிக்கிறா. அதுக்கு எதுக்கு இவ்வளோ டென்ஷன் ஆகிட்டு இருக்கிறா? அவள் கொஞ்ச நேரம் தூங்கட்டும். ஸ்கூல் யாரு? உங்கள் அப்பாவா கட்டி வச்சிருக்காரு? நீ போன உடனே வாங்க சாமின்னு கேட்டு திறந்து விடுறதுக்கு ஃபைன் போடு வாங்கட்டேயோங். ப்ளீஸ் எந்திரிட்டேயோங். ஏய், நீ அதை எந்திரடி. உனக்கு அது ஸ்கூலுக்கு போகணும் கொஞ்சமாவது ஆர்வம் இருக்கா? ஏந்திரு. ஏய், ஏண்டி படுத்துற? பாப்பு வட தங்கும். உள்ளே போய் 2 பேரும் சோம்பேறித்தனம் பண்ணாமல் சீக்கிரம் ரெடி ஆகிட்டு வாங்க. ஓஹோ, உன்னை பார்த்து தான் டேயோங். அவள் இப்படி லேட்டாக எழுந்திருக்கிறது, சரியாக சாப்பிட்றது இல்லை, எல்லாமே நீ பண்ணுறதுனால தான். ஓ, இப்போ அதுக்கெல்லாம் நான் காரணமா? ஆமாம், பின்ன நானா காரணம்? கரெக்டான டைமுக்கு எழுப்பி விடுறேன். சரியான நேரத்துக்கு உங்களுக்கு முன்னாடியே எழுந்திரிச்சு சமைச்சு வச்சிடுறேன். நீங்கள் ரெடி ஆகிட்டு கீழே வந்து சாப்பிட்றதுக்கு இவ்வளோ பண்ணுறீங்க. ஆளுங்கத்திலே ஆரம்பிக்காத பொண்டாட்டி கட்டுப்பா இருக்கு. போ, 10 நிமிஷத்தில் ரெடி ஆகிட்டு வரோம். யூஸ்வலாக காலையில் எழுந்திரிச்சா ஐ லவ் யூ சொல்லுவேன், குட் மார்னிங் சொல்லுவேன். இப்போ கொஞ்ச நாள் அதை மறந்துட்டல்ல? அப்படியே நீங்கள் அவனை பார்த்து கேட்குறீங்க. அவன் அப்படியே உங்களை பார்த்து ரொமான்டிக்காக ஸ்மைல் பண்ணிவிட்டு பின்னாடி திரும்பி அந்த குட்டி பாப்பாவை பார்த்துட்டு மறுபடியும் உங்களை பார்த்து பக்கத்தில் வந்து ஐ லவ் யூ பொண்டாட்டி, ஐ லவ் யூ ஸோ மச். ஒன்றும் தேவையில்லை, நான் கேட்டதுக்கப்புறம் சொல்கிறேன். நீ சிக்கி வந்ததுக்கப்புறம் சரியே இல்லை, ரொம்ப மாறிட்ட. என் மேலே உனக்கு பாசமே இல்லை. ஓ, அவ்வளோ பெரிய உலகத்தில் சிக்கி மட்டும்தான் தெரியுறாள்ல, நான் இல்லை அப்படி தானே? அதனால தான் காலையில் எழுந்திரிச்சா என்கிட்ட சரியாக கூட பேச மாட்டேங்கிற. நம்ம மேரேஜ் ஆகி வந்த புதுசில் நீ யாரோ நான் யாரோன்னு இருந்தப்போ கூட இந்த மாதிரி இருந்ததில்லை தெரியுமா? அப்புறம் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தப்போ கூட என்னை நீ அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்ட. ஆனால் சிக்கி பிறந்ததுலேருந்து நீ என்னை கண்டுக்கிறதே இல்லை. வேண்டாம், நீ அப்படியே இருந்துக்கோ, நானும் இப்படியே இருந்துக்கிறேன். என்கிட்ட எதுவும் கேட்டு வராத. அவங்க க்யூட்னஸை பார்த்து சிரிச்சிட்ருப்பான். பிகாஸ் அவனுக்கு நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி. உங்களை அவ்வளோ பிடிக்கும் அவனுக்கு. ஸோ நீங்கள் அப்படியே 4 அடி கோவமாக நடந்து போயிட்டு எங்கேயும் திரும்ப க்யூட்டாக வந்துட்டு கரண்டி அவன் முன்னாடி நீட்டி, அப்புறம் அவள் ப்ரீகேஜி இல்லை எல்கேஜி போயிட்டா. அது கூட உனக்கு தெரியலல்ல? தெரியுதுங்க மேடம், இனிமேல் ஃபாலோ பண்ணிக்கிறேன். அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கேருந்து போயிடுறீங்க. அவன் உங்களை பார்த்து ரொமான்டிக்காக ஸ்மைல் பண்ணிட்டுருப்பான். அண்ட் அவன் அப்படியே ரெடி ஆகிட்டு பாப்பாவையும் தூக்கிட்டு கீழே வந்துடுறான். என்ன டைம், நீ சாப்பிடு, அவளுக்கு நான் ஊட்டி விடுறேன். சிக்கி சிக்கி அப்புறமா ஃபோன் பாரு சிக்கி, முதல் சாப்பிடு. அவளுக்கு அப்படியே ஊட்டி விட்டுட்ருப்பீங்க. டேயும் உங்களை ரொமான்டிக்காக பார்த்துட்டே சாப்பிட்டுட்ருப்பான். அந்த ஃபோனை வேடி, தண்ணி குடி. நீங்கள் தண்ணியை டேபிள்லேருந்து எடுக்கும்போது தான் டேம் உங்களை பார்த்துட்டு இருக்கதே நீங்கள் பார்ப்பீங்க. என்ன இந்த சாரி நீ வாங்கி கொடுத்ததா? இப்போ என்ன கட்டக்கூடாதா? நல்லா இல்லையா? இல்லை, என் பொண்டாட்டி தேவதை மாதிரி இருக்கா, அதான் சொல்ல வந்தேன். சும்மா பேச்சுக்கு சொல்கிறேன். முன்னாடி இந்த மாதிரிலாம் நீ லவ்லியாக சொல்லவே இல்லை. போனால் போட்டோம், கேட்குறாளே ஐயோ பாவம் தானே சொல்கிற. என்ன பேசினாலும் ஏதாவது சொல்லிட்டே இருடி. சரி, அவள் சாப்பிட்டு முடிச்சிட்டா, கொஞ்ச நேரம் உட்காரட்டும். நான் அதுக்குள்ளே போயிட்டு தலையை மட்டும் பின்னி போட்டுட்டு வந்துடுறேன். ஸோ உங்களுக்கு லாங் ஹேர், நீங்கள் மோஸ்ட்லி ஹேர் வாஷ் பண்ணிங்கன்னா அப்படியே ஹேரை காய விட்டுருவீங்க. ஸோ நீங்கள் ரூமுக்கு வந்துட்டு அப்படியே ஹேரை பின்னுறதுக்கு
ஹேரை டீடாங்கிள் பண்ணிட்டு இருப்பீங்க அவசர அவசரமா. அம்மா அவனை ஏன்பா சொல்லிட்டே இருக்கே ஏதாச்சும். அம்மாவுக்கு அப்பாவை ரொம்ப பிடிக்கும், அதனால் அவர்கிட்ட ஏதாவது பேசிகிட்டே இருக்கணும். அதுக்கு இதெல்லாம் ஒரு சாக்கு. சிக்கி குட்டிக்கு அப்பாவை ரொம்ப பிடிக்கும்ல. நீ என் ஃபேவரட்ப்பா. நீ என் ஃபேவரட் ரீச்சலாம். அப்பா அம்மாப்பா சிக்கிமா, உங்கள் அப்பாவுக்கு அம்மாவை தவிர மீதி எல்லாரும் ஃபேவரட் தான். போகலாமா? டைம் ஆகுது. பேக் எங்க? வாடா தங்க போகலாம். அவன் அப்படியே அவன் ஃபோன் எடுத்துகிட்டு அவனோட நாக்கை உள்ள அவன் சீக்ஸ் கிட்ட வச்சுட்டு அப்படியே உங்களை பார்த்துட்டு ஃபன்னியாக ஸ்மைல் பண்ணிட்டு வருவான். ஸோ நீங்கள் காரில் போயிட்டு அப்படியே ஃப்ரெண்ட் சீட்டில் உட்காந்துட்டு அவனை பார்த்து முறைச்சிட்டு இருப்பீங்க. அவன் அப்படியே அதே மாதிரி ஸ்மைல் பண்ணிகிட்டே வந்து டிரைவர் சீட்டில் உட்காந்து ட்ரைவ் பண்ணுவான். நீங்கள் ஒரு கிளாசிக்கல் டான்ஸர், உங்கள் பேஷன் உங்களை விட்டு போயிடக்கூடாதுன்றதுக்காக நாட்டியாலயாவில் டீச்சராக ஒர்க் பண்ணிகிட்ருப்பீங்க. அண்ட் அது உங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் ப்ளஸ் ஒரு இன்கமும் கூட. இப்போ ஸ்ட்ரைட் நீங்கள் ஸ்கூலுக்கு போயிட்டு சிக்கியை தான் ஃபஸ்ட்டு ட்ராப் பண்ணுவீங்க, ஏன்னா அவளுக்கு தான் லேட் ஆகிடுச்சு ஸ்கூலுக்கு. பாய். சமத்தை எல்லாத்தையும் சாப்பிட்டுடணும், ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் வச்சுருக்கேன். பாய். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் எதுவும் பேசாமல் அப்படியே திரும்பி உங்கள் கையை கட்டிட்டு வெளியே வேடிக்கை பார்த்துட்டு வருவீங்க. அன்னிட்டே உங்களே திரும்பி திரும்பி பார்த்துட்டே வருவான். அப்போது மேடம் என்கிட்ட பேச மாட்டீங்க அப்படி தானே? நான் பேசினா என்ன, பேசாட்டி உங்களுக்கு என்ன சார்? முன்னெல்லாம் நான் பேசினா உங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும்னு சொல்வீங்க. இப்போல்லாம் நான் பேசுறது உங்களுக்கு கத்துற மாதிரி தெரியுதுல்ல. அண்ட் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் விட உங்கள் பொண்ணு சிக்கி தான் உங்களோட ஃபேவரட். அப்போ நான்லாம் எங்கேருந்து உங்கள் கண்ணுக்கு தெரிவேன்? ஒரு குழந்தைக்கு அம்மா மாதிரி பேசுகிறீ, அந்த குழந்தைக்கு இருக்கிற விவரம் கூட உனக்கு இல்லை. பாத்தியா இப்போ கூட நீ அவளுக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசுற. எனக்காக ஒரு வார்த்தை ஏதாவது பேசுறியா? அது குழந்தை போய். அப்போ ஈக்குவல் ஷேர் எனக்கும் கொடுக்கணும் அவளுக்கும் கொடுக்கணும். அடியே, லவ்வில் என்னடி ஈக்குவல் ஷேரு? லவ்னா லவ் தான், எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் கொடுக்க முடியும். ஆனால் நீ என்கிட்ட அப்படி இல்லை. உன் பொண்ணுக்கு 80%, எனக்கு 20% தான் எப்போவுமே. சரி மேடம், அப்படி வச்சுக்கோங்க. உங்கள் நாட்டிலே வந்துருச்சு. ஓ, இப்போ இறங்கி வெளியே போடின்னு சொல்கிறியா? அப்படி சரி நான் போகிறேன் அப்படின்னு நீங்கள் டோரை ஓப்பன் பண்ணுறீங்க. அவன் அப்படியே உங்கள் கையை பிடிச்சிட்டு உங்கள் கையில் ஒரு கிறிஸ்டல் ப்ரேஸ்லெட் போட்டு விடுறான். என்னது? பார்த்து என் பொண்டாட்டிக்கு அழகாக இருக்குன்னு தோணுச்சு, அதான் வாங்கிட்டேன். உனக்கு பிடிக்கலையா? ஏதாச்சும் பண்ணி எனக்கு கரெக்ட் பண்ணிவிடு. ஆனால் இதெல்லாம் செல்லாது. நான் உன் மேலே கோமா கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி டோரை லாக் பண்ணிவிட்டு வண்டியில் மெதுவாக போ, ஃபாஸ்ட்டாக போகாத. போனதும் எனக்கு மெசேஜ் பண்ணணும். மதியம் லஞ்ச் சாப்பிட்டியா இல்லைன்னு எனக்கு கால் பண்ணி சொல்லணும். எதையும் மறந்துடாத. மீட்டிங்னு அங்கேயே உட்காந்துடாத. நிறைய தண்ணி குடி. நான் போகிறேன் அப்படியே நீங்கள் திரும்பிட்டு நடந்து போகிறீங்க. உங்களுக்கு அப்படியே சிரிப்பு வந்துடும். நீங்கள் சிரிச்சிட்டே போயிட்டு கொஞ்சம் தூரம் போனதும் லைட்டாக திரும்பி அவனை பார்த்து ஸ்மைல் பண்ணுறீங்க. அவனும் உங்களை பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு அங்கேருந்து போயிடுறான். ஸோ நீங்கள் நாட்டியாலயாக்குள்ளே போனதும் அந்த கிளாஸ் டோரில் உங்கள் சாரியும் உங்கள் ஹேரையும் ஒன்ஸ் பார்ப்பீங்க. பரவாயில்ல, இந்த சாரீ கலர் எனக்கு நல்லாவே சூட் ஆகுது. என்ன மேடம், இன்னைக்கு புதுசாக வெளியே நின்று உங்களை நீங்களே பார்த்துட்ருக்கீங்க? நிக்கிதா, இந்த சாரீ எனக்கு நல்லா இருக்கா என்ன? சூப்பராக இருக்குது. இப்போ என்ன அதுக்கு? சரி, இதில் இந்த ஒரு ஃபோட்டோ எடு. ஆஃபீஸ்க்கு ரீச் ஆகிட்டு பொண்டாட்டி அப்படின்னு போட்டுப்பா மெசேஜில். நீங்கள் ஸ்மைல் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்த ஃபோட்டோவை அவனுக்கு அனுப்பி வைக்கிறீங்க. ஆவரேஜ் தான். போடா. போடி. நீ போடா. நீ போடி. ஸோ நீங்கள் போயிட்டு பரதநாட்டிய கிளாஸ் சொல்லி கொடுத்துட்ருப்பீங்க. தாத்தை பாதம் சரியாக வைக்கணும், இப்படி இல்லை இப்படி இருக்கணும் பாதம். மறுபடியும் முதல் இருந்து தாத்தை தித்தை. சூப்பர், பர்ஃபெக்ட். ஸோ ஆஃப்டர்நூன் லஞ்ச் நீங்கள் அப்படியே லஞ்சு சாப்பிட்டுட்ருப்பீங்க. என்ன பண்ணிட்டுருப்போம்? கால் பண்ணி பார்ப்போம். என்ன வைன் மிஸ், இப்போ தான் சாப்பிட்றீங்களா? ஆமாம், அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுத்துட்டு வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. நீங்கள் சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்டேன். ஆமாம், நீட்டு வைங்க. உள்ளே இருக்காங்க, வந்துகிட்டே இருக்காங்க. ஸோ அவங்க இப்படி போனதுமே நீட்டு அப்படியே லஞ்ச் பேக் எடுத்துகிட்டு குடுன்னு ஓடி வந்துடுவாங்க. ஹேய், என்னடி ஸ்பெஷல் இன்னைக்கு? குடு. உன் கைப்பக்குவம் யாருக்கும் வராது வயன். சூப்பராக இருக்கு. உனக்கு புரியுது, என் வீட்டில் இருக்கிறவனுக்கு புரிய மாட்டேங்குதே. எவ்வளோ தடவை ஃபோன் பண்ணுறேன்,
ஒரு ஃபோனாவது அட்டன் பண்ணுறேன்னு பார்த்தியா? இவ்வளோ தடவை நீ கால் பண்ணதுக்கு பேசாமல் லஞ்ச் டைமில் ஒரு தடவை அவரே கால் பண்ண சொல்லிட வேண்டியதானே. சூப்பராக இருக்குது. இவ்வளோ தடவை கழிச்சு நீ யோசிக்கிற. இதை முன்னாடியே நான் யோசிச்சிருக்க மாட்டேன்னு தெரியாதா? இப்போ காலையில் கூட சொல்லி அமிச்சேன், மதியம் லஞ்ச் அப்போ கால் பண்ணுங்கன்னு. மணி பார்த்தியா 2:30 ஆக போகுது. இன்னுமா லஞ்சு சாப்பிடாம இருக்க போகிறான்? அது என்னமோடி, உன் கைப்பக்குவம் எனக்கெல்லாம் வர மாட்டேங்குது. உன்ன மாதிரி நானும் தான் எல்லாத்தையும் அளந்து போடுறேன். இருந்தாலும் உன் டேஸ்ட் வரல வயன். கொஞ்சம் சிரிச்சுட்டே சமைச்சு பாரு வரும். ஏண்டா சமைக்கிறோன்னு சமைக்காத. ஏய், நான் தான் லஞ்ச் பிரேக்கில் கூப்பிட்றேன்னு சொன்னேன்லடி, அதுக்குள்ளே எடி 100 தடவை நொய் 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 நொயின்னு போட்டே இருக்கு கால். நீ கிழிச்ச. மணி என்னன்னு பார்த்தியா? 2:30. என்ன விளையாடுறியா? லஞ்ச் டைமில் கால் பண்ணுறேன்னு சொல்லிட்டு லஞ்ச் டைமே முடிஞ்சு போச்சு. நானும் லஞ்சே சாப்பிடல. ஏன் என்னாச்சு? ஃபுட் எதுவும் ஸ்பாயில் ஆகிடுச்சா? நான் வந்து வேறு எடுத்துகிட்டு வரட்டுமா? இல்லடி, கிளைண்ட்டு கூப்பிட்டாருன்னு வெளியே வந்தேன். இனிமேல் போய் தான் சாப்பிட்ணும். இங்கே பாரு, ஸ்பாயில் ஆகிடுச்சுன்னா சாப்பிட்றத என்ன, பார்த்துட்டு சாப்பிடு. நானும் இப்போ தான் சாப்பிட்றேன். அப்படிலாம் ஒன்றும் தெரியல. நீ போய் சாப்பிடு. எதுக்கும் பார்த்துட்டு சாப்பிடு. சரிங்க மகாராணி, நான் போய் சாப்பிட்றேன். அப்புறம் சொல்ல மறந்துட்டேன். ஈவினிங் சிக்கி அப்படி பிக் பண்ணிவிட்டு நம்ம டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் போயிட்டு மளிகை ஜாமான்லாம் வாங்கிட்டு வந்துடலாம். சரி, ஓகே. ஸோ இப்போ ஈவினிங் டைம் கிளாஸ் முடிச்சுட்டு உங்கள் ஹேண்ட்பேக் எடுத்து நீங்கள் வெளியே வந்து நிற்கிறீங்க. ஆல்ரெடி டேங் உங்களுக்கு வெயிட் பண்ணிட்டுப்பான். சாரி டேங், கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. பரவாயில்ல. ஸோ நீங்கள் முன்னாடி ஏறி உட்காந்துக்கிறீங்க. சிக்கி என்ன, உனக்கு இன்னும் ஸ்நாக்ஸ் பாக்ஸ் சேர்த்து தான் எடுத்துகிட்டு வந்தேன். இதை ஃபுல்லாக இப்போ சாப்பிட்டு வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அம்மா டின்னர் பண்ணி கொடுக்குறேன். அப்போ எனக்கும் பசிக்குதுடி. நம்ம போகிற வழியில் ஏதாவது சாப்பிட்லாம். இவன் அவ்வளோ தூரம் பசி தாங்க மாட்டேயும். ஓஹோ, என்னெல்லாம் பார்த்தா மனுஷனா தெரில. உன் டிஃபன் பாக்ஸை கொடு, நான் செக் பண்ணும். ஏய், ஏண்டி கேரட்டில் அப்படியே பொறுக்கி வச்சிருக்க? மூஞ்சி அப்படி வைக்காத, பதில் சொல்லு. குழந்தடி விட்ரி. நீ அவளுக்கு சப்போர்ட் மட்டும் பண்ணாத டேயும். நீ சொல்லுடி, ஏன் நீ கேரட் மட்டும் சாப்பிடல? அம்மா என்ன சொல்லி போட்டு கொடுத்தேன்? எல்லாத்தையும் சாப்பிடணும்னு சொல்லியிருக்கேனா இல்லையா? அடுத்த தடவை டிஃபன் பாக்ஸ் இப்படி வரட்டும் உனக்கு இருக்கு. உன் ஃபேவரட் ஸ்நாக்ஸை கட் பண்ணிடுவேன். அப்பா அதெல்லாம் பண்ண மாட்டான். உன்னால தான் டேயும் எல்லாமே. நீ கொடுக்குற செல்லம் தான் அவளுக்கு. இறங்கி போடி. அப்பா மகளும் ஒரே மாதிரி இருக்கீங்க. என்னமோ பண்ணுங்க, எனக்கு என்ன. என்னப்பா, எனக்கு இந்த அம்மா வேண்டாம். இங்க வாங்க, வா. அவன் அப்படியே சிக்கி கையில் தூக்கிட்டு காரை லாக் பண்ணிடு. அம்மாவுக்கு உண்மையில அவ்வளோ லவ். சிக்கி பாப்பா ஸ்ட்ராங்காக ஹெல்த்தியாக இருக்கணும்ல, அதான் அப்படி சொல்கிறாங்க. சரிப்பா, இனிமேல் நான் சாப்பிட்றேன். வெரி குட். அப்போ உனக்கு சாக்லேட் வாங்கி தரேன், அம்மா கிட்ட சொல்லாத. நீ செல்லோண்டி. ஸோ நீங்கள் டிபார்ட்மெண்ட் வாசலே கையை கட்டி நின்று அவங்கள பார்த்துட்டு இருப்பீங்க. ஏண்டி, உள்ளே போய் வாங்க வேண்டியதானே? அவங்கள தனியாக விட்டால் நீங்கள் 2 பேரும் என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். என் கண்ணு முன்னாடி எங்க அந்த ட்ராலி எடுத்து தள்ளிட்டு முன்னாடி போ. ஏய், என் ட்ராலிக்குள்ளே உட்காருடி. போ, முன்னாடி போங்க 2 பேரும். இதெல்லாம் அநியாயம்டி. அநியாய நியாயம்லாம் நீ பேசாத. நீ பாட்டுக்கு சாக்லேட் ஐஸ்கிரீம்னு ஏதாவது அவள் கேட்டால் வாங்கி கொடுத்துட்ற. ராத்திரியெல்லாம் எந்திரிச்சு அழுதுட்டு இருமிட்டே இருக்கா. யார் பார்க்குறதுட்டேயும்? திரும்பி பார்த்தா நீ நல்லா தூங்கிட்டு இருக்க. நான் பார்த்துக்க முடியுமா சொல்லு? ஓம் பொண்ணாச்சி சும்மா இருப்பாளா? அதே காரணமாக வச்சு இங்கே வலிக்குது அங்கே வலிக்குது லீவ் போட்டுக்கிறான். இது கொஞ்சம் கூட சரியில்லட்டையும். அதனால முடியவே முடியாது. நீங்கள் முன்னாடி போங்க. அப்பா, பிளான் போச்சு. உங்கள் அம்மா தானே, அப்பா வாங்கி தரேன். என்ன போ. உளுத்தம் பருப்பு எங்கே இருக்குன்னு தெரியலையே. எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்கள் மேடம். உளுத்தம் பருப்பு எங்கே இருக்குது? மேடம் அது அந்த பக்கம் ரேக்கில் இருக்குது. நீ போய் வாங்கிட்டு, எனக்கு ஒரு பொருள் வாங்கணும், வாங்கிட்டு வந்துடுறேன். அவளுக்கு சாக்லேட் வாங்கி கொடுக்க தானே என்கிட்ட இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க. சரி வாங்கி கொடு. ஆனால் நிறைய இல்லை, பெருசாகவும் இல்லை, சின்னதாக அவள் கைக்கு அடக்கமாக வாங்கி கொடு. லவ் யூடி. லவ் யூம்மா. வே போடி. அம்மாவுக்கு சாக்லேட்டுக்கு ஓகே சொன்னால் தான் லவ் யூலாம் வருது. இல்லாட்டினா வேறு அம்மா வாங்கிக்கலாம்ப்பா. அம்மா எனக்கு பிடிக்கலப்பா. எவ்வளோ போட்டு கொடுப்பேன் நீ? உன் பொண்ணு அப்புறம் உன்ன மாதிரி தான் இருப்பா. அவன் எங்கே என்ன மாதிரி இருக்கா? அப்படியே உன்ன மாதிரி. ஏய் சிக்கி, சாக்லேட் வாங்கிட்டு வந்துட்டு அம்மா கிட்ட காமிச்சிட்டு தான் பிரிக்கணும், புரியுதா? ஓகே. இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை.
சாப்பிட்டு முடிச்சிட்டியா? கர்ச்சீஃப் வச்சு வாயில் இருக்கிற சாக்லேட்டில் தொடச்சிடலாம். இந்தா இந்த ஒரு சாக்லேட் வச்சுக்கோ கையில். அவ்வளோதான், சிம்பிள். போலாமா? அம்மா ஒரே ஒரு சாக்லேட். ஒரே ஒரு சாக்லேட். சாக்லேட் கவர் பிரிக்காமையே எப்படி சாக்லேட் கலர் ட்ரெஸ்ஸில் வந்தது? ஐயோ அப்போ மாட்டிக்கிட்டோமா? அவ்வளோ சீக்கிரத்தில் டேயும் நீ சிக்கிக்கு அம்மா ஆகிட முடியாது. அதுவும் கரெக்டு தான். அம்மா இந்த சாக்லேட் சாப்பிட்டதுக்கப்புறம் அப்புறமா சாப்பிட்டுக்கோ. சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான், புரியுதா? டேயுங்க அப்படியே அவனோட பாக்கெட்டுக்குள்ளே கைவிட்டு எங்கே பாரு. அம்மா கிட்ட சொல்லக்கூடாது. ஸோ இப்படி தான் டெய்லி லைஃப் உங்களுக்கு ரொம்ப க்யூட்டாக போகும். எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு ஃபைனலி வீட்டுக்கு வந்திருப்பீங்க. என் தங்கம் இல்லை, என் செல்ல குட்டி இல்லை, என் புச்சுமா. இங்கே பாரு, ஒரே வாய் தாண்டி. உனக்கு பிடிச்ச பப்பு சாதம் தானே? எனக்கு ஒரு ஐடி. என்ன? எவ்வளோ சாப்பிட்டாலும் ஓ கையிலேருந்து சாப்பிட்ற டேஸ்ட்டு வரவே மாட்டேங்குது. எதுக்கு பாய்ஸ் வைக்கிற? உண்மை தாண்டி சொன்ன. நீ எப்போல்லாம் உண்மை பேசுவேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஏன் ஜெய்து? அப்படி நீங்கள் அவனை பார்த்து ஸ்மைல் பண்ணுறீங்க, அவன் உங்களை பார்த்து ரொமான்டிக்காக ஸ்மைல் பண்ணிகிட்ருப்பான். நீங்கள் பாப்பா கூட்டி விட்டுட்டு நைட்டு ஒரு 9:30க்கு சாப்பிட்டுட்டு டேயும் நீ அவளை மேலே கூட்டிகிட்டு போய் தூங்க வச்சுரு. எனக்கு வெசல்ஸ்லாம் கொஞ்சம் வாஷ் பண்ணணும், நான் பண்ணிவிட்டு மேலே வரேன். சீக்கிரம். இதுக்கு தான் நான் ஐஸ் கட்டி போ வரேன். பா ஏதாச்சும் கதை சொல்லுப்பா. காக்கா கதை சொல்லவா? தெரியும். நரி கதை தெரியும். சிங்க கதை தெரியும். தெரியும் தெரியும் தெரியும். பா ஏதாச்சும் புதுசாக சொல்லுப்பா. அப்பாவும் அம்மாவை லவ் பண்ண ஸ்டோரி சொல்லவா? சொல்லி சொல்லி. அப்போ ஃபர்ஸ்ட் டைம் உன் அம்மாவை பொண்ணு பார்க்க போயிருந்தேன். உன் அம்மா அன்றைக்கி ப்ரௌன் கலரில் ஒரு சாரீ கட்டியிருந்தா. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தா தெரியுமா? அப்படியே பட்டு குட்டி சிக்கி மாதிரி. அப்பாவோடது அரேஞ்ச் மேரேஜ் தான். இன்னும் தூங்காம என்ன பேசிகிட்டு இருக்கா? ஆனால் அம்மாவை பார்த்தோன்னு எனக்கு ரொம்ப பிடிச்சது. அவள் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் தான், ஆனால் ரொம்ப கேரிங்கும் கூட. அதனாலே நான் அவளை அவ்வளோ லவ் பண்ணேன். அம்மா பரதநாட்டியம் கிளாஸ் போகும்போது அவள் கண்ணுக்கு ஐலைனர் போடுவாள். அவ்வளோ அழகாக இருப்பா தெரியுமா? ஆல்மோஸ்ட் அப்பா அந்த கண்ணில் தாண்டா விழுந்துட்டேன். சூப்பர்ப்பா. அம்மா ரொம்ப அழகாக இருப்பாங்க. என் கிளாஸ்மேட்ஸ் கூட சொல்லுவாங்க. அப்பா என்னோட குட்டி? என் கிளாஸ்மேட்ஸு அம்மாவோட ஃபேன் அம்மா. அப்படியா? அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் மேரேஜ் ஆகிட்டு ஒரு 1 year. அப்பாவுக்கு அவ்வளோ வேலை. அம்மா கூட கொஞ்ச நேரம் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. ஆனால் என்றைக்குமே அவள் என்கிட்ட அதை பற்றி பேசினதே இல்லை. ஆனால் என் மனசு அவளை பற்றி நினைக்காத நாளே கிடையாது. ஆஃபீஸ் போகிறன்னு தான் பேர். ஆனால் அவள் என்ன பண்ணிகிட்ருப்பா? சாப்பிட்டாளா, தண்ணி குடித்தாளா, இப்போ என்ன பண்ணிகிட்ருப்பா அப்படின்னு யோசிச்சுட்டே இருப்பேன். அவளுக்கு சாரின்னா ரொம்ப பிடிக்கும். எப்போல்லாம் நான் அவளை லவ் பண்ணுறேன்னு தோணுதோ அப்போல்லாம் நான் அவளுக்கு பிடிச்ச சாரி எடுத்து கொடுப்பேன். இந்த 9 ராக்லேயும் அவளோட சாரி மட்டும்தான் இருக்கு. அவங்கள பற்றி லவ்லியாக பேசிகிட்டு இருக்கத நீங்கள் வெளியே இருந்து கேட்டுட்டு ஹாப்பியாக இருப்பீங்க. என்ன வேணாலும் இருக்கட்டும்டா. உன் அம்மாவுக்கு அப்புறம் தான் நீ. உன் அம்மா தான் ஃபர்ஸ்ட். ஏன்பா அப்படி? நான் அவளை கல்யாணம் பண்ணும்போது நான் அவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேன்லாம் கிடையாதுடா. ஒரு கம்பெனியில் ஒர்க்குக்கு ட்ரை பண்ணி அப்போ தான் எனக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டரே வந்தது. எனக்கு அவளுக்கும் நிச்சயமான அந்த அன்னைக்கு அம்மா அவ்வளோ லக்கி. என்னை நம்பி வந்தா என் தேவதை. ஸோ ரொம்ப சைலண்ட்டாக இருக்குன்னு கீழே குனிஞ்சு பார்த்தா குழந்தை நல்லா தூங்கிட்டுப்பா. ஐ லவ் யூ டி. எவ்வளோ ஆசையை மனசுக்குள்ளே வச்சுருக்கான். அந்த எதையுமே வெளியே சொல்ல மாட்டான். நீ சொல்ல வேண்டாம், ஆனால் எனக்கே தெரியும். டேயும் தூங்குறல்ல. அவள் தூங்கிட்டானா இடையே விழுந்தாலும் எழுந்துக்க மாட்டான். நான் அவளோட அம்மா டேயும், எனக்கு தெரியும். சரி வா, நம்ம பால்கனியில் போய் இந்த பால் குடிக்கலாம் அப்படின்னு 2 பேரும் போயிட்டு சியர்ஸ். கிளைமேட் ரொம்ப நல்லா இருக்குல்ல, ஒரு மாதிரி சில்லுன்னு. நீ கொடுத்தா சில்லுன்னு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மைல் பண்ணிட்டே அந்த பாலை குடிச்சிட்டு இருப்பான்.
ரொம்ப க்யூட் அண்ட் ரொமான்டிக்காக இருக்கும் அந்த மூமெண்ட். எனக்கு நான் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தப்போ நீ என்னை எவ்வளோ கேர் பண்ணிக்கிட்ட தெரியுமா? அதெல்லாம் தான் ஞாபகம் வருது. பிஸ்னஸையும் வீட்டிலேருந்தே பார்த்துக்கிட்டு என்னையும் பார்த்துக்கிட்டேன். நான் எவ்வளோ லக்கி தெரியுமா உன்ன மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்க. அப்படியே நீங்கள் உன்னோட ஷோல்டரில் சாயிறீங்க. ஒன்றும் இல்லாத என்ன ஆளாக்குனது நீ தாண்டி. உண்மையிலே உனக்கு பதிலாக வேறு யாராவது ஒய்ஃபாக வந்திருந்தா நான் இப்படிலாம் இருந்திருக்கவே மாட்டேன். எனக்காக நீ நிறைய விட்டு கொடுத்த, நிறைய இடத்துல ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்த. ஒன்றும் இல்லாத என்ன எல்லாமாவும் ஃபீல் பண்ண வச்ச. எனக்கு வேலை இல்லைன்னு தெரிஞ்சும் என்னை கல்யாணம் பண்ண ஒத்துக்கிட்டேன். நான் தாண்டி ரொம்ப லக்கி. உன்ன மாதிரி ஒரு ஒய்ஃப் கிடைக்க. உன்ன மாதிரி ஒரு ஒய்ஃப் வேறு யாருக்கும் கிடைக்கக்கூடாது. நீ எனக்கு மட்டும்தான். ஆமாம், நான் என் டேயுங்க மட்டும்தான். இப்போ நீ என்ன லவ் பண்ணலையா? ஒரு 50-60% லவ்னா சாரி வாங்கி கொடுக்கலாம். அப்போ இது 101%. அதுக்கு அதுக்கு அப்படின்னு உங்களை திரும்பி ரொமான்டிக்காக பார்ப்பான். என்ன ஒன்றும் இல்லை. அப்படின்னு உங்களை ப்ரைடல் ஸ்டைலை தூக்கிட்டு செகண்ட் ரூம்குள்ளே வந்துடுவான். ஆஃப்டர் ஒரு 3 months டேயும் எழுந்துரு, டைம் ஆச்சு ஆஃபீஸ்க்கு. சிக்கி 2 பேர் போங்க, எழுந்து ரெடி ஆகுங்க. ஐ லவ் யூ. குட் மார்னிங் டி பொண்டாட்டி. குட் மார்னிங். போய் ரெடி ஆகுங்க போங்க. ஸோ நீங்கள் குக் பண்ணிட்டு இருப்பீங்க. டேயும் வந்துட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒர்க்குக்கு கிளம்ப ரெடி ஆகிடுவான். ஏய், இன்னும் ரெடி ஆகலையாடி? என்ன கிளாஸ் போலியா? இன்னைக்கு லீவா? இதுக்கப்புறம் ஒரு 6 மாதம் கிளாஸ்க்கு லீவ் போட்டுடலான்னு இருக்கேன். நீ என்ன சொல்கிற? ஏன்னா டாக்டர் குதிக்கக்கூடாது, அதிக ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கக்கூடாது, ரொம்ப நேரம் நிற்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. பொண்டாட்டி ம் ஐ லவ் யூ டி. சிக்கி குட்டி, உனக்கு தம்பி பாப்பாவோ இல்லை தங்கச்சி பாப்பாவோ வரப்போகுது. ஐயா ஜானி, இன்னைக்கு ஸ்வீட் பண்ணியிருக்க, என்ன விஷயம்னு கூட கேட்கல. அப்படியே சாப்பிட்டுட்டு நீ பாட்டுக்கு போகிற. நானே தான் சொல்லணுமா? நீயே வித்தியாசமாக ஏதாவது நடந்தால் கண்டுபிடிக்க மாட்டியா? ஏய், அப்படிலாம் இல்லடி. நான் அதோ ஒரு சீக்கிரம் ஸ்கூலுக்கு கூட்டு போகணுங்கிற டென்ஷனில். 2 பேரும் பத்திரமா மெதுவாக போயிட்டு வாங்க. ம் இதுக்கப்புறம் எனக்கு ஆஃபீஸில் என்னடி வேலை? நான் சிக்கியை ட்ராப் பண்ணிட்டு நேரம் வீட்டுக்கு தான் வருவேன். அதுவும் இஷ்டப்பா. உன் பொண்டாட்டி மேலே பாசம் வந்தால் நீ வா, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாசம் இல்லடி, லவ். ம் போடா. சரி ஓகே, வேண்டாட்டி போ. ஹே, அவளை ஸ்கூலில் ட்ராப் பண்ணிவிட்டு வா. ஸோ அப்படியே உங்களை ரொமான்டிக்காக பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே டாட்டா பாய் சொல்லிட்டு போவான். அண்ட் நீங்களும் ஸ்மைல் பண்ணிவிட்டு பாய் சொல்லிவிட்டு இந்த பக்கம் திரும்புறீங்க. ஸோ ஒரு ஹாப்பி என்டிங். ஸோ நார்மலாக ஒரு ஃபேமிலிக்குள்ளே நடக்கிற ஒரு விஷயந்தான். ஒய்ஃப் அப்புறம் குழந்தை. ஹஸ்பண்டுக்கு யார் முதல்ல முக்கியன்ற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்க மாட்டாங்க எனக்கு ஒய்ஃப் தான் ப்ரியாரிட்டின்னு. ஆனால் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி நிச்சயமாக ஒய்ஃபாக தான் இருக்கும். ஆனால் வெளியே சொல்லிக்க மாட்டாங்க, லவ் நிறையா இருக்கும் அப்படின்ற ஒரு ஹாப்பியான இன்ஃபர்மேஷன் கூட ஷேர் பண்ணிட்டு இருந்த ஹாப்பினஸோட நான் டாட்டா பாபா சொல்லிக்கிறேன்டா. டாட்டா பாபா செல்ல குட்டீஸ், லவ் யூ சார், அங்கே போகிறேன்.